எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் 63 பேர்த்ஸ் கிளாரிபிகேஷன்ஸ். ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த துவாபர யுகத்துல 21 பிரிவு எடுக்கிறோம், கலியில 42 பிரிவு எடுக்கிறோம், இப்படி 63 ஜென்மம் பக்தியில மட்டுமே நம்ம பிரிவு எடுக்கிறோம். இந்த 63 ஜென்மத்துல தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம உடல்னு புரிஞ்சுக்கிட்டோம், காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையில் ஈடுபட்டு நிறைய தவறுகள் பண்ணிட்டோம். இந்த 63 ஜென்மமும் பக்தி பண்ணி நம்ம இறைவன் அடி வந்து சேரும். அப்படிதான் நம்ம ஒரு ராஜயோகி ஆகிறோம். 7 days கோர்ஸ் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 5 விகாரம் ஜெயிக்கிறதுக்காக மன்மனா பவ தன்னை ஆத்மாவென புரிந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மாவில் இருக்க பாவத்தை எரிச்சிட்டு இருக்கோம். ஒரு ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்ன, ஓகே 63 ஜென்மம் பக்தி பண்ணிட்டீங்க, ராஜயோகி ஆயிட்டீங்க, பாபாவை நினைவு பண்ணுறீங்க, இடையில நீங்கள் சரீரம் விட்டுட்டீங்க, சங்கமும் முடியல, ஜட்ஜ்மெண்ட்டே வரல, அப்போ என்ன பண்ணுறேன், இனி ஒரு பிரிவு எடுக்கிறீங்க. அவர் கேட்குற கேள்வி என்ன, இனி ஒரு பிரிவு எடுக்கிறீங்களே, அது எத்தனாவது நம்பர்? அதுதான் 63ஆ, இல்லை அது 64ன்னு சொல்லுவீங்களா, இல்லை இவர் 62லயே கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது பக்தி கோட்டாவை முடிச்சுட்டு ராஜயோகி ஆயிட்டாரா? இந்த கணக்கு எப்படி பார்க்கணும்? 63 எது 63வது பிறவி? பரமாத்மா வாணிக்கு வாணி என்ன சொல்றாரு, 63 ஜென்ம பக்தி முடிச்சு தான் உள்ள வரீங்கன்றாரு. வந்துட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இறந்துட்டோம், திருப்பி ஒரு பிறவி எடுத்தா அது என்ன கணக்கு இப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கு. நானும் 14 வருஷமா இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன். நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி நான் யோசிச்சு பார்த்தது கிடையாது. நானும் பல ஆங்கிள் யோசிக்கிறேன், ஆனா இந்த ஆங்கிள் நான் யோசிக்கல. அந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா, நான் தான் ஃபைனல் ஆன்சர் சொல்லலை, நான் ட்ரை பண்றேன். முதல் ஆன்சர் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, நம்ம என்ன சொல்கிறோம், 10வது படிக்கிறப்ப எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும், கரெக்டாக. +2 முடிச்சா ஒரு 17 வயசு இருக்கும். காலேஜ்னா ஒரு 20 வயசு இருக்கும். இது வந்து சராசரியான மாணவர்களுடைய ஏஜ் குரூப், கரெக்டா. ஆனால் நீங்கள் இதே உலகத்தில் ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ அமெரிக்காலலாம் இருக்குது, அதாவது 15 வயசில் அவன் ப்ரொஃபஸராகவே இருப்பான், காலேஜில் போய் கிளாஸ் எடுப்பான், அவன் 15 வயசு தான் ஆயிருக்கும், அவன் 10th முடிக்கிற வயசு ஆயிருக்காது. இதுவும் நடக்குது இல்லை? ஸ்கூலில் வந்து ஒரு காலத்தில் வந்து டபுள் ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு, 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா பயங்கர ப்ரில்லியண்டாக 4th ஸ்டாண்டர்ட் படிக்காமல் 5th ஸ்டாண்டர்டுக்கே வந்துடுவான். ஆனால் அவனுக்கு புத்தகத்தனம் இருக்குன்றதுனால அப்படி அவன் வந்துடுறான். இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ராஜயோகத்தில் என்ன கணக்குன்னா, பரமாத்மா அதுவும் சொல்கிறார், பக்தியோட கோட்டா முடிக்கும் போது தான் நீங்கள் ராஜயோகி ஆகுறீங்க அப்படின்னு. இது பொதுவாக 63 ஜென்ம பக்தி முடிக்கும் போது தான் நீங்கள் வந்து சிஸ்டம்குள்ளே வருவீங்க. சில இடங்கள்ல நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பக்தி முடிக்கணும், 62வது பிறவியில நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க ராஜயோகி ஆயிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நீங்க சரீரம் ஊட்டிட்டீங்க, இனி ஒரு சரீரம் எடுக்கிறீங்க, அது 63. ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன். இது ஒன் சைடட் பார்வை, இப்படியும் பார்க்கலாம்ல, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அடுத்தது வேற ஆங்கிள் பார்ப்போம். ஒருத்தர் 63 ஜென்ம பக்தி பண்ணிட்டாரு, நாலேஜுக்குள்ளேயும் வந்துட்டாரு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, திடீர்னு என்ன பண்றாரு, ராஜயோகத்தை டோட்டலாக விட்டுட்டு திருப்பி பக்தி பண்ண போறாரு. இது நம்ம கண் கூட பார்க்குறோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 63 ஜென்ம பக்தி முடிச்சாராம், ராஜயோகி ஆனாராம், ராஜயோகத்தை விட்டு திருப்பியும் பக்தி பண்ண போயிட்டாராம். அப்போ அவர் 63 ஜென்ம பக்தின்னு எடுக்கணுமா, இல்லாட்டி முடிக்கலன்னு எடுக்கணுமா, என்ன கணக்கு? பரமாத்மா சொல்லி இவங்களெல்லாம் கடைசி ஜட்ஜ்மெண்ட் டைம்ல திரும்ப சிஸ்டம்குள்ள வந்துருவாரு அப்படின்றான். நான் பாடியில் முகப்பேரெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரு 500-600 மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதில் ஒரு தம்பிக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். 7 நாள் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்த கிளாஸ் நான் வேற எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்றாரு. அப்படின்னா அவர் 4 இடங்கள்ல 7 days கோர்ஸ் படிச்சிருக்கிறாரு. சின்ன வயசுல 10 வயசுல படிச்சிருக்கிறாரு, 20 வயசுல படிச்சிருக்காரு, 25 வயசுல, என்கிட்ட வரும்போது 30-35 வயசுல தான் வந்தார். ஒவ்வொரு வாட்டியும் 7 days கோர்ஸ் வெவ்வேறு இடத்துல எடுத்திருக்கிறார். அவர் படிச்சது கூட ஞாபகம் இல்லை. நான் 7 days கோர்ஸ் முடிச்ச உடனே தான் அவர் ஞாபகமே வருது, இதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப இதே பிரிவில 4வது வாட்டி 7 days கோர்ஸ் 4 இடங்கள்ல முடிச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கும் அவர் பக்தி தான் பண்றாரு. அப்படின்னா என்ன, இப்பவும் அவர் வந்து சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ற ஆள் கிடையாது. அப்போ இவங்களெல்லாம் என்ன கணக்கில் கொண்டு வருவீங்க? 63 ஜென்ம பக்தி முடிச்சாருன்னீங்களா, முடிக்கலன்னுவீங்களா, இவருக்கு 62 பிறவியில் தான் இருக்காருன்னு அர்த்தமா, இது கடைசி பிறவி இல்லைன்னு எடுத்துப்பீங்களா, எப்படி எடுத்துப்பீங்க? புரியுதுங்களா? அப்போ பக்தி முடிச்சாச்சுன்னு சொல்றோம்,
ராஜயோகி ஆயிட்டோம்னு சொல்றோம், திருப்பி பக்தி பண்ண போயிட்டாருன்னு சொல்றோம். போயிட்டு ஆக்சிலேட் ஆயிட்டே இருக்குல்ல, போறாரு வராருன்னு ஆகுது இல்ல. அப்ப இவங்களுக்கு 62 63 என்ன கணக்குல பேசுவீங்க? அடுத்தது வரும் பரமாத்மா சொல்றது என்ன? பரமாத்மா என்ன சொல்றேன்னா, அதிகமாக ஒருத்தர் 84 பிறவி எடுக்கிறாரு அப்படின்றாரு அந்த ராஜயுகத்தில். அப்படின்னா என்ன? சத்தியுகத்துல 8, திரேதால 12, துவாபரத்துல 21, கலியில 42, சங்கமத்துல 1, இப்படி கொடுத்தீங்கன்னா 84 அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. இப்போ ஒருத்தர் ராஜயோகி வந்து கர்மாதி தேட்ட கர்மங்களை வென்ற நிலையில் அடைகிறார் அப்படின்னா 100க்கு 100 பாவத்தை அழிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்க. அவர் வந்து ஃபரிஸ்தா ஆயிடுவார், ஏஞ்சல் ஆயிடுவார். சுற்றுமா 2-3 மாசம் அங்கே இருப்பார். அப்புறம் அட்வான்ஸ்டு பர்த்னு ஒன்று எடுப்பார் இதே பூமியில். ஆனால் அவர் கர்ம கணக்கு வராது, பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. இது ராஜயோகம் சொல்லுது. அதே பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த பிறவி நீங்க 85 சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்த் நான் தரேன், டிராமால தேவைப்படுது அதனால கொடுக்குறேன், இதை வந்து நீங்க ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இங்க ராஜயோகி ஆனதுக்கு அப்புறம் சரீரம் விட்டா இது 63 நம்ம முடிச்சாதான் பக்தி முடிச்சாதான் உள்ள வர முடியும்னு சொல்றோம்ல. ஸ்ட்ரிக்ட் அப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, அப்படிதான் இருக்குன்னு வச்சுப்போம். 63 முடிச்சாதான் நீ உள்ளவே வர முடியும் அப்படின்ற ஸ்ட்ரிக்டாவே எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் சரீரம் விட்டா அந்த பிறவியில் என்ன சொல்றாரு கடைசியில, எப்படியாவது நீ ராஜயோகிக்கு உள்ளத்துல வந்துருவ, சிஸ்டம்குள்ள நீ வந்துருவ. அதாவது ஒண்ணு நீ பிறக்கிற குடும்பம் வந்து ராஜயோகம் ஃபாலோ பண்ற குடும்பமா இருக்கும், இல்ல நீ போனதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல அவங்க வந்து திரும்பி சிஸ்டம் குள்ள வந்துருவாங்க அந்த குடும்பத்துல யாராவது. அப்படி நீங்க திரும்பி சிஸ்டம் குள்ள வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இந்த அட்வான்ஸ்டு பர்த்ன்றது வந்து கணக்குல கொண்டு வரக்கூடாதுன்னு பரமாத்மா சொல்றாரோ, அதே மாதிரி அதாவது வந்து 64 65 சொல்லக்கூடாது அப்படின்னு ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா சங்கமத்துக்கு இனி இருக்க நாட்கள் ரொம்ப கம்மி. சங்கமன்றது 100 வருஷம், 1936 to 2036. நம்ம 2024 இருக்கோம். இப்போ ஒருத்தர் சரீரம் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாழக்கூடிய காலம் இனி ஒரு 12 வருஷம் தான். அது 12 வருஷம் பிறப்பு என்னன்னா கணக்கில் சொல்லுவீங்க. ஓகே, இதே பரமாத்மா வாணியில வேற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சங்கமத்துல ஒருத்தருக்கு எத்தனை வருஷம் பிறவி அப்படின்னு கேட்கிறாரு. பொதுவா ஒரு பிறவி, சில டைம் 1.5 பிறவி, அபூர்வமா 2 பிறவி அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப பாருங்களேன், எனக்கு பிரேமானந்த நாராயணன் இன்னைக்கு வீடியோ போடும்போது எனக்கு 52 வயசு. நான் வந்து 38வது வயசுல நான் ராஜயோகியா ஆகிறேன். அப்படின்னா 38 வயசு வரைக்கும் கலியுக வாழ்க்கை, 38லேருந்து இன்னைக்கு 52 வயசு வரைக்கும் நான் ராஜயோகியா இருக்கேன். ஓகே, இப்படி ஒரு கணக்கு வழக்கோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நான் சரீரம் விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கர்மாத்தி ஆகலை, அதனால என்ன ஆகும்? இனி ஒரு பிரிவு எடுத்து நடிப்பேன். ஒரு 12 வருஷத்துல என்ன ஆகிடும்? எப்படியா சிஸ்டம் கூட வந்துடுவேன், ஜட்ஜ்மெண்ட் வீட்டுக்கு போவேன். அந்த 12 வருஷன்றது வந்து ஒரு முழு வாழ்க்கையா என்ன கிடையாதுல்ல. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, 1.5 பிறவி அப்படின்றாரு. சில பேர் இது 100 வருஷம் இல்லையா, ஃபர்ஸ்டே வந்திருந்தாருன்னா அங்க ஒரு 50 வயசுல சரீரம் விட்டுட்டு அடுத்த 50 வயசுக்கு இந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் முழுசா 2 கோட் ஆஃப் லைஃப் கிடைச்சிருக்கோம்ல. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா கிடைக்கும்ன்றதுனால தான் பரமாத்மா வந்து ஜென்ரலைஸ்டு சப்ஜெக்ட் தான் அதிகமா பேசுவார். அப்படின்னா என்ன? சங்கமத்தில் ஒரு பிறவி தான். இப்போ பிரம்மா பாருங்களேன், ஆரம்பத்தில் 36 இருந்தாரு, 69 சரீரம் விட்டாரு. அதை என்ன ஆயிட்டாரு? கர்மாதிதாரி 100% ஆயிட்டார். அதான் ஒரே பிரிவில் எல்லாம் முடிச்சிட்டார் அவர். இது அவர் கணக்கு. அப்படி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஒரு 80 to 90% மக்களுக்கு ஒரே பிறவி தான். அப்புறம் இருக்க ஒரு 10% மக்களுக்கு வந்து 1.5 பிறவி இருக்கலாம். இதனால பரமாத்மா வந்து ஒரே பிறவின்னு பேசுறாரு. ஆனா 1.5 பிறவி இருக்கு, 2 பிறவியும் இருக்கு. ஆனா ரொம்ப அபூர்வமான இது. அதே மாதிரி 63 ஜென்மம் பக்தி முடிச்சிங்கன்னா தான் ராஜயோகம் வரலாம், 63 ஜென்மம் பக்தி முடிச்சாதான் ராஜயோகம் வரலாம்னு சொல்ற பரமாத்மா நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பக்தியின் கோட்டா முடிச்சா நீங்க உள்ள வந்துடலாம், அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா 62லயே முடிச்சிட்டீங்கன்னா, பர்த்லயே முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நாலேஜுக்குள்ள வந்துருவீங்க. அப்புறம் ஒரு சரீரம் விடுவீங்க 63வது எடுக்கிறதுக்காக. ஏன்னா நீங்க வந்து பக்தியில் நீங்க 63 பிரிவு எடுத்தாகணும்ன்றது எல்லாருக்கும் அது காமனா இருக்கிறதா, எடுத்தாகணுன்றதுக்காக நீங்க எடுப்பீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ 63 பர்த்ஸ் முடிஞ்சு ராஜயோகத்துக்குள்ள வர்றதுன்றது பொதுப்படையானது. ரொம்ப அபூர்வமா சில பேர் அட்வான்ஸ் டபுள் ப்ரொமோஷன் வாங்குற மாதிரி 62வது பிரிவிலே பக்தியின் கோட்டா முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா நீங்க ராஜயோகி ஆகணும்னா நீங்க பக்தியின் கோட்டா முடிக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை தவிர 63 முடிச்சிருக்கணும்ன்றது எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது என்னோட தாழ்மையான புரிதல். இப்போ வீடியோ பார்க்குற
இப்போ நான் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இதுதான் கரெக்டு, இதுதான் ஃபைனல் நான் சொல்ல வரல. அதனால தான் நானே 2-3 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு புதுசாக வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, இப்படியும் இதை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, அதை நான் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஒரு தகவல், ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு. அப்படின்னா என்னென்னா, நம்ம யூடியூப் வீடியோவில் நிறைய பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த கேள்வி பதில்கள், ராஜயோக கேள்வி பதில்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அது வந்து 500 வீடியோ தாண்டிடுச்சு. அப்படின்னா என்ன, ஆத்மாக்கள் டவுட் கேட்குறாங்க, அந்த டவுட்டுக்கு பதில் சொல்லி நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, அதுவே 500 தாண்டிடுச்சு. வேற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அது வந்து ராஜயோக மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம 800 வீடியோக்கு மேலே போயிட்டோம். அது வந்து ராஜயோகம் என்ன சொல்லுதுன்றது சொல்லுவோம். அது கேள்வி கேட்டதுனால சொன்னதுன்னு கிடையாது. வானிலை பரமாத்மா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாரு, அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது 800 மேலே போயிடுச்சு. கேள்வி பதில்கள் மட்டுமே 500 இருக்கு. ஸோ யாருக்காவது புதுசாக ராஜயோகி வராங்க, புதுசாக டவுட் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்டை தலைப்பை பார்த்து உங்களோட டவுட் எதில் ஃபிட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது கேட்டுப்பாரு. ஓகேவா? இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தால் இந்த கேள்வி மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேள்வி இந்த மாதிரி இருந்தால் நான் வீடியோவை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.